கணக்கம்பட்டி சத்குருவை சரணம். சத்குரு ஞான வள்ளலை சரணம். என் அன்பின் தங்கமே, நீ எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாய்? இதை நோக்கி காத்தே கிடந்தாய் என் தங்கமே. உன் வாழ்க்கை முழுமை பெறுமோ பெறாதோ என்று யோசித்தாயா? நீ உன் பெரும் ஏக்கத்திற்கான அன்பை கேட்கிறாய். உன் பெரும் ஏக்கத்திற்கான பரிசை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். எப்பொழுது என் பிள்ளை என்னிடம் நன்றி சொல்வாய் என்று நானும் காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ சொல்லும் நன்றிக்காகத்தான் நான் இங்கு மனமிறங்கி வந்து இருக்கின்றேன். நான் உன்னிடம் கேட்பது பணமோ பொருளோ ஆபரணமோ இல்லை. நீ கேட்கின்ற ஒற்றை சொல்லுக்கு நீ இங்கு கட்டுப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக என் பிள்ளையே நீ அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய்? அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. உன் கவலையெல்லாம் விட்டொழித்து விட்டு உனக்காக உன்னப்பன் கணக்கம்பட்டியான் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டும் மன உறுதியும் தைரியமும் இரு. நம்பிக்கையோடு போராடு. உன் நம்பிக்கையான மனமும் உன் மன உறுதியும் தான் உன் வாழ்க்கையை முன்னேற்றத்தின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. எதையோ நினைத்து அழுது கொண்டு இருக்காது. யாரையோ நினைத்து தவித்து கொண்டு இருக்காது. உன் வாழ்க்கையை நீ தான் வாழ முடியும். மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைத்தாலும் உன் நிலை என்னவென்று புரியாதவர்களுக்கு ஏன் நீ இவ்வளவு பெரும் ஏக்கத்தை கொண்டு இருக்கின்றாய்? புரியாத அன்பிற்காக நீ எதற்காக இப்படி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய்? உன்னை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவரே உன்னருகில் சேரும் நாளும் நேரமும் வந்து விட்டது. பின்பு எதற்காக நான் காத்து கொண்டே இருக்கிறேன், ஒன்றும் நடக்கவில்லை என்று யோசிக்கிறாய்? எது எப்பொழுது எப்படி நடக்க வேண்டுமோ அதை அப்பொழுது அப்படி நடத்தி வைப்பதற்கான காலத்தையும் நேரத்தையும் குறித்து விட்டுத்தான் வந்து இருக்கின்றேன். இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கப் போவதில்லை. உன் பொறுமையோடு இருந்த காலத்திற்கான பரிசை நான் தருவதற்கு இந்த அப்பன் கணக்கம்பட்டியான் வந்து இருக்கும் போது எதற்காக என் தங்க பிள்ளையே நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? நீ தவித்த தவிப்புக்கும் உன் பெரும் ஏக்கத்திற்கான காலம் வந்து விட்டது. வருவது வந்து விட்டு போட்டும். காயங்கள் எல்லாம் மறையத்தான் போகிறது. உன் கருமாவை எல்லாம் நான் அழித்து விட்டு இந்த அழுக்கு மூட்டை சாமி உன்னோடு தேடி உனக்காகவே உன் வீட்டு வாசலுக்கே வந்து இருக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளைகள் படும் பாட்டை நினைத்தும் என் பிள்ளைகள் படும் கஷ்டத்தை நினைத்தும் இனியும் என் பிள்ளையை அப்படியே விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த அப்பன் கணக்கம்பட்டியான், இந்த அப்பன் சத்குரு ஞான வள்ளல் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ கேட்ட பரிசோடும் நீ கேட்ட விஷயத்தோடும் நீ கேட்ட பெரும் மகிழ்ச்சியோடும் தான் உன் வீட்டிற்குள் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே. எதையோ நினைத்து என் பிள்ளைகள் அலைந்து திரிந்ததெல்லாம் போதும். மழி போன போக்கில் உன் கால் போனதெல்லாம் போதும். இனி நான் விதித்த விதியில்தான் உன் வாழ்க்கை நகரப் போகிறது. என்ன நடக்கப் போகிறதோ என்று யோசிக்காதே. என்ன நடந்தாலும் என் கூடவே எனக்காக என்னப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியும் தெளிவும் உன்னில் இருந்து கொண்டு இருந்தால் உன்னை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் நம்பிக்கையின் மறு உருவமாக நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ கேட்டதை விட நீ கேட்ட பெரிய மாற்றத்தை நான் தர காத்திருக்கின்றேன். நல்லதுதான் நடக்கும். வாழ்க வளமுடன்.